ஒரு அதிபரின் அந்த பிரதான உரை ஒரு நம்பிக்கையையும் தலைமைத்துவத்தையும் வெளிப்படுத்த வேண்டும். ஆனால் இந்த உரையின் அவசரம், வாசிப்பு தவறுகள், குழப்பமான தகவல் வளங்கள் ஆகியவை கவனத்துக்கு வந்தன. இது பலராலும் இது அவதானிக்கப்பட்டது. இப்படி பார்க்கின்ற பொழுது இந்த அமெரிக்க அதிபரின் தலைமைத்துவம் ஒரு ஒரு அமெரிக்க ஒரு வல்லரசு நாட்டுக்கு இவர் ஒரு உண்மையான ஒரு தலைவரா என்ற ஒரு கேள்விக்குறியை எழுப்பி இருக்கின்றது. தங்களுடைய 6 டிரில்லியன், அதாவது ஒவ்வொரு அமெரிக்கனுடைய தலையிலும் 37,000 $40,000 கடனாக இருக்கின்றது. அதற்கு உண்மையிலே அவர்கள் கட்டப்போவதில்லை, அரசுதான் அந்த கடனிலிருந்து மீள வர வேண்டும். அதற்கான வழியாக இந்த சுங்க வரி என்கின்ற பல நூற்றாண்டுகளுக்கு முதலிருந்து பிழைத்து போன ஒரு பொருளாதார கொள்கையை கொண்டு வருகின்றனர். குடியேற்றவாசிகள் மீதான வெறுப்புத்தன்மை கவிழ்ந்த ஒரு உரையாகவும் அதனிலிருந்து தாங்கள் எவ்வாறு மீண்டு வருகின்றோம், அவர்களுக்கு நிதி சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கின்றன. அதாவது வரவு செலவு திட்ட குறைபாடு இருக்கின்றது. $6 டிரில்லியன் அவர்கள் தேட வேண்டி இருக்கின்றது தங்களின் கடனை அடைப்பதற்கு. ஆனால் அவற்றையெல்லாம் மறுதளித்து இவ்வாறானவர்கள் வருவதால் சமூக கொடுப்பனவர்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு கல்விகளை இலவசமாக கொடுக்கின்றோம், அவர்களுக்கு சுகாதாரத்தை இலவசமாக கொடுக்கின்றோம் என்பனவெல்லாம் அங்கே சாதாரணமாக இருக்கின்ற மக்களையும் தனது பால் திருப்பி தனது கட்சிக்கான 2026 நடைபெறப் போகின்ற இந்த ஹவுஸ் ரெப்ரசன்டேட்டிவ் எலெக்ஷனுக்காக வாக்குகளை சேர்ப்பதற்கான ஒரு திட்டமாக கூட இதனை பார்க்க முடிந்தது. ஆனால் அதற்காக இவ்வாறான ஒரு இன வெறுப்பை கொண்டு வந்திருக்க தேவையில்லை. ஒரு எதிர்காலத்தை நோக்கி ஏனைய நாடுகளை விழிப்புறச் செய்த ஒரு தன்மையைத்தான் இது காட்டுகின்றது. ஆனால் இது எப்போதும் நடந்திருக்க வேண்டிய ஒரு விடயமாகவும் இருக்கின்றது. என்னன்னு சொன்னால், நம்பிக்கையுடைய நன்னாடுகளாக இருந்த இரு நாடுகளிடையே ஒரு பாரதூர பிளவை ஏற்படுத்துகின்ற சக்தியாக ஒரு நாடு மாறலாம் என்பதை கற்பிதமாக எங்களுக்கு கற்றி சென்று விட்டிருக்கின்றார். அதுதான் அந்த ஒரு எங்களை என்று நாங்கள் குறிப்பிடுவது கனேடியர்களை மாத்திரமல்ல, பல நாட்டவர்களையும் இந்த விவகாரத்தில் அவர் விழிக்க செய்திருக்கு. நீங்கள் குறிப்பிட்டது போல அவர் தேர்தல் கால உரை போல நிகழ்த்தி இருந்தாலும் இது ஆட்சிக்கு வந்து ஒரு வருடத்தின் பின்னால் உரை. இந்த ஒரு வருட காலம் என்பதும் உலகம் சந்தித்த நெருக்கடி என்பது பலத்த நெருக்கடி. அதிலும் கனடா சந்தித்த நெருக்கடி என்பது எதிர்பாராத முடியாத வேலை வாய்ப்பு இழப்புகள், பல இத்தியாதிகள். அங்கே உள்ள சோமாலியர்களை கனடாவை நோக்கி குடிபெயர வைக்கக்கூடிய ஒரு ஆபத்தை இவருடைய உரை ஏற்படுத்தி இருக்கின்றது என்பதை ஒரு அனுமானமாக நாங்கள் எடுக்கலாம்.